நம்மளை ஆசீர்வதித்தாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள ஒரு நன்மை இருக்கும். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன அப்படின்னா 3 நன்மை இருக்கு. முதலாவது, ஏசப்பா நம்மளை காப்பாற்றுறாங்க. 2வது, கிருபையா இருக்கிறாங்க. 3வது, சமாதானத்தை தராங்க. இந்த 3 நன்மைகளும் என்னாகும் புஸ்தகத்துல நம்மளால பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம முதல் நன்மையை மட்டும் பார்க்க போறோம். முதல் நன்மை என்ன அப்படின்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் காப்பாற்றப்படுகிறோம். இந்த நன்மையை புரிந்து கொள்ளும் விதமாக நம்ம 3 பகுதிகளாக பிரித்து பார்க்கலாம். முதல் பகுதியில் இந்த ஆசீர்வாதத்தின் நன்மையை பற்றி அறிவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2வது பகுதியில் இந்த ஆசீர்வாதத்தின் நன்மையின் முழுமையை பற்றி அறிவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 3வது பகுதியில் இந்த ஆசீர்வாதத்தின் நன்மையின் முழுமை நம் வாழ்க்கையில் நடக்கையில் இருக்கிறதா என்பதை பற்றி அறிவோம் அப்படின்னு சொல்லி